ஒன்றும் இல்லை, பெருமை, மனத்தாழ்மை இல்லாத ஒரு நிலைமை, மற்றவர்களை மேன்மையாக நினைக்கக்கூடாத ஒரு குணம். அது மட்டும் இல்லை, தனக்கானவைகளை சிந்தியாமல் பிறருக்கானவைகளை சிந்தின்னு இருக்குது. தனக்கானவைகளை மட்டுமே சிந்திக்கிற அந்த குணம், இதனால தான் திருமண வாழ்க்கை தோல்வி அடைகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாகன்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்பா என்ன சொல்கிறாரு? ஏன் நீங்கள் அப்படி இருக்கணும்? ஏன்னா நீ கிறிஸ்தவன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை, அந்த மென்டாலிட்டி, அந்த மனப்பக்குவம் உனக்கும் இருக்க கடவுது. அவர் எப்படி இருந்தார்? அவரில் என்ன மாதிரி மனத்தாழ்மையை பார்க்குறோம்? அவர் யார் கவனிங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம். அப்படின்னா அவருக்கும் தேவனுக்கும் வித்தியாசமே இல்லைங்க. தேவனாகவே இருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதே பாருங்க. தேவனுடைய ரூபம் தேவனுக்கு சமம். அவர் சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, ஐயோ அவ்வளோ பெரிய ஆளு, தேவனுக்கு சமம், தேவனுடைய ரூபம். அவர் தன்னைத்தானே வெறுமையாக்குறார். அதாவது அதை துறக்கிறார், அந்த பதவியை துறக்கிறார், அந்த ஸ்தானத்தை துறக்கிறார், கீழே இறங்கி வர்றார். தன்னைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, தேவனுடைய ரூபமாக இருக்கிறவர் அடிமையின் ரூபத்தை எடுக்கிறார், மனுஷனுடைய ரூபத்தை எடுக்கிறார், மனுஷர் சாயலானார். இருக்கீங்களா? அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு, மனுஷர் சாயலானது மட்டும் இல்லை, அதுவே பெரிய கம்டவுன். மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எவ்வளோ பண்ணுறாரு பாருங்க. அவ்வளோ பெரியவர். தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமம், அதை பெருசாக நினைக்காம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டது மட்டும் இல்லை, வந்தது மட்டும் இல்லை, மனுஷனா மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். எப்பேற்பட்ட இது! இதை சொல்கிறாரு, இந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அதே தான் ஸ்டோரி. அவ்வளோ பெரியவர் வந்து இவங்க காலை கழுவுறாரு, இந்த மாதிரியே பின்பற்றுங்கன்றாரு. கிறிஸ்துவை பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனத்தாழ்மையை பாருங்க. அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. எங்க இருந்தவர், எப்படிப்பட்டவர், யார் அவர்? அவர் ஏன் இறங்கி வரணும், மனுஷனா வரணும்? அவர் ஏன் சிலுவை பரியந்தம் கீழ்ப்படியணும் கடவுளுக்கு? மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இந்த சிலுவை பாடுகள்? கீழ்ப்படுகிறார். திருமண வாழ்க்கையை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைனா, இந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை நமக்குள்ள இல்லாதனால தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை.